Hi viewers, welcome to Kalandi's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ரைஸ் ரெசிபி மஷ்ரூம் டொமேட்டோ புலாவ். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 10 மினிட்ஸில் இதை குக் பண்ணிடலாம். இதை நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். அரை கிலோ மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. 2 கப் பாஸ்மதி ரைஸ், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1 கப் தயிர் எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி புதினா இலை வாசனைக்காக, இஞ்சி பூண்டு விழுது, 4 வரமிளகாய் அரைக்கிறதுக்காக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரைக்கிறதுக்கு மிளகாய் கூட சேர்த்து 4 முந்திரி, 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு. முந்திரி சேர்க்குறப்ப பேஸ்ட் நல்லா திக்காக வரும். இது கூட 2 பெரிய வெங்காயமும் சேர்த்து அரைக்க போகிறோம். இங்கே நான் மிளகாய் தூள் எடுக்கலை, அதுக்கு பதிலாக மிளகாய் அரைக்க போகிறேன். மிளகாய் நல்லா அரைக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா மிளகாய் நல்லா அரைஞ்சிரும். முந்திரி சேர்க்குறப்ப பேஸ்ட் நல்லா திக்காக இருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இதை நம்ம பாருங்கள், நல்ல பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டு பட்டை கிராம்பு தாளிச்ச அப்புறமா வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே எண்ணெயில் புதினா இலையை சேர்த்துடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இது வதங்கின அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் நல்லா இதை வதங்க விடலாம். அது வதங்கின உடனே இப்போ நான் தக்காளி சேர்க்குறேன். இப்போ நான் மஞ்சள் தூள், மல்லித்தூள் இதை சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா மஷ்ரூமும் சேர்த்துட்டேன். இப்போது மஷ்ரூமுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டேன். நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரையும் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு கொஞ்சம் சிம்மில் குக் பண்ணுங்கள். மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரைஸ்க்கு தேவையான தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி எடுக்கிறேன். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்கள். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறப்போ. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரைஸ் உடையாமல் அப்படியே இருக்குது. முழு ரைஸ் நல்ல ஃப்ளேவர் இருக்குது. குயிக்காக ஒரு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரைஸ் உடையவே இல்லை, நல்லா குக் ஆயிருக்கு.
நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்குது. இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.